பால்கனி குக்கிங் சேனல். இந்த சேனல் புதுசாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். திருநெல்வேலி மைசூர் பாக் செய்ய போகிறோம். அதுக்கு மைசூர் பாக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு கடலை மாவு, 2 கப்பு சர்க்கரை, 50 நெய், 1/2 லிட்ரு ரீபண்ட் ஆயில். சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நாங்கள் மைசூர் பாக் செய்ய ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சாச்சு. 2வது சர்க்கரை போடணும். 2 கப் சர்க்கரை போடணும். இந்த சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை கரைஞ்சி சர்க்கரை பாகு வர வரைக்கும் காய்க்கணும். ஒரு இதுக்கு வர வரைக்கும் ஒரு கம்பி பாகு வரைக்கும் 1 கம்பி பதம் வர வரைக்கும் பாகு காய்க்கணும். இந்த இடத்துல எண்ணெயை வச்சுக்கலாம். அந்த இடத்துல எண்ணெயை ஊற்றி எண்ணெய் அந்த இடத்துல சூடு ஏறிக்கிட்டே இருக்கும். எண்ணெய் சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். நெய்யையும் அதில் ஊற்றிடலாம். நெய்யை அதில் ஊற்றிடலாம். இது அந்த இடத்துல பாடு அதில் செஞ்சுட்டு இருக்கலாம். இது வேலை ஆகுது. அதுக்கு ஒரு மைசூர் பாக் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகு 1 கம்பி வரணும். இந்த எண்ணெய் சிம்மிலே இருக்கலாம். ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. சூடாகிட்டே இருக்கணும். சர்க்கரை பாகு கொதிக்க போகுது. இப்போதான் கொதிச்சு 1 கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் பாகு எடுக்கணும். மைசூர் பாக் சரி சிக்கன் கொதிச்ச உடனே பாகு பார்த்துட்டு பாகு வந்தோடனே கடலை மாவு கொட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அது கட்டி பிடிக்காமல் ஒரு கை வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த பிளேட்டில் நெய் ஊற்றி அதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். நெய்யெல்லாம் இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தான் செஞ்ச வழியே ஊற்றி வைக்க முடியும். ஒரு கம்பி பதம் வரப்போகுது சர்க்கரை பாகு. அது வர கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வைக்கணும். ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. கொஞ்சம் இதை கொட்டலாம். மைசூர் கடலை மாவு கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். போட்டு நல்லா கட்டிப்படாமல் கிண்டணும். கட்டியே படக்கூடாது. நல்லா கட்டிப்படாமல் வந்துடும். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இதை நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டிப்படாது. பாருங்க, இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். விட்டாச்சுன்னா கட்டியாயிடும். உள்ள கட்டி கட்டியாக வரக்கூடாது. எல்லாம் நல்லா கிளறி விட்டுறணும். எல்லாம் கரைஞ்சிடும். பாருங்கள்,
இப்படி கொஞ்சம் அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படி ஒரு கட்டி கட்டியாக கிடக்கும். இதெல்லாம் நல்லா கிளறி விடணும். இதை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அந்த 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 வச்சு கொஞ்சம் எண்ணெய் அந்த அடுப்பில் காஞ்சிக்கிட்டு இருக்குதுல்ல, இந்த எண்ணெயை கொஞ்சம் ஊற்றணும். இதை ஊற்ற போகிற பாருங்கள். எண்ணெய் ஊற்றுறாங்க. பாருங்க, சீக்கிரம் நான் ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் நல்லா கிளறணும். ஒரு டேஸ்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா கிளறி போட்டு இருக்கும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் எவ்வளோக்குள்ள ஊற்றுறோமோ அவ்வளோ தான் டேஸ்ட் இருக்கும். அப்போதான் திருநெல்வேலி மைசூர் பாக்கு கிளம்பி பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக வரணும். இப்போ அந்த நெய் தடவை பிளேட்டில் இதை தூக்கி ஊற்றிடலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, அப்படி அழகாக வந்துடும். மைசூர் பாக்கு வாங்க போகிறதுக்கு மைசூர் பாக்கு கடையில் போய் தான் வாங்கி சாப்பிடணும்னு இல்லை. திருநெல்வேலி மைசூர் பாக்கு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இன்னொரு கால் ஹவரில் இதாயிடும். அப்புறம் பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மைசூர் பாக்கு ரெடி ஆகிட்டு இந்த பிளேட்டில் இருக்கிறத கத்தியை வச்சு கடையில் இருக்கிற மாதிரி பீஸ் போடணும். வாங்க பீஸ் பாருங்க. வாங்க எப்படி பீஸ் போடுறேங்க. இப்படி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சாச்சுன்னா நல்லா இதாகிடும். எவ்வளோ அழகாக இருக்குங்க, கடைக்கே போண்டி தேவை. பாருங்க, அவ்வளோ அழகாக வரும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே எடுத்தாச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். அதுக்கு பிறகு எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டா மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும். வாங்க மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு, பார்க்கலாம். இதை இன்னொரு தட்டில் எடுத்து கொட்டிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த தட்டுக்கு மாற்றிருக்கோம் பாருங்கள். மைசூர் பாக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். திருநெல்வேலி மைசூர் பாக்குங்க. இந்த மைசூர் பாக்கு நீங்கள் கடையிலெல்லாம் போய் வாங்க வேண்டியதில்லை, வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். ஒரு கால் ஹவர் தான் ஆகும். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.